ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு புது மூவி பார்க்கலாம் வாங்க. இவர் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட கொடுக்குறாங்க. அவங்க ஸ்கிரிப்ட் அப்படியே தூக்கி வீசிடுறாங்க. என்ன இது எழுதி வச்சிருக்கிற, நீ எழுதுறதுக்கு பேரு ஸ்கிரிப்டா, எல்லாத்தையுமே ரிவர்ஸா எழுதி வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. இல்ல நான் இதைத்தான் 1.5 மாசமா எழுதுறேங்கிறாங்க. பார்த்தா பிரெயினே இல்லாதவங்க எழுதுன மாதிரி இருக்குது. ஏன் இப்படி எழுதி இருக்கிற, நீங்க உங்க ரிட்டர்னிங் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்றாங்க. இதை பாக்குறதுக்கு உங்க முடி மாதிரி இருக்கு, உங்க மண்டையில எப்படி முடி வளராதோ அந்த மாதிரி எழுதி வச்சிருக்கிறீங்க. நான் உங்ககிட்ட 2 கொஸ்டின் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இது எப்படி நீங்க இப்படி ஒரு குப்பையான ஒரு இதை எழுதி வைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாம நீங்க போய் சீக்கிரமா ஸ்கிரிப்ட மாத்திருன்னு சொல்றாங்க. அவங்களும் ஓடிடுறாரு. இவர் தான் நம்ம சீரீஸோட ஹீரோயோ வராரு. ஹீரோ வந்ததுக்கு அப்புறம் சொல்றாரு, இந்தா நான் உனக்கு கொஞ்சம் குடிக்கிறதுக்காக ஜூஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு. உனக்கு பிடிச்ச ஜூஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லி இவங்களும் வாங்கிக்கிறாங்க. ஹீரோயின் பேர் மிலான்னு சொல்றாங்க, மிரான்னு சொல்றாங்க. நம்ம மிலானே பார்க்கலாம் வாங்க, எனக்கு பிடிச்ச இது கொடுத்துருக்குற அப்படிங்கிறாங்க. அப்புறம் அவரும் சொல்றாங்க, அவருக்கு பிடிச்ச ஷியா சீட்ஸ் தான் குடிங்கன்னா அவரு குடிச்சிட்டு இருக்கிறாரு. அப்புறம் 2 பேருமே மனசுக்குள்ள அவங்க மேல கிரஷா இருக்கிற அந்த மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஆனா ஒருத்தவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க மாட்டாங்க பிடிச்சிருக்குங்கிறத. இவங்க 2 பேரும் அப்படியே பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படியே அப்புறம் இவரு இந்த ஸ்கிரிப்ட் எழுதுறாரு பாத்தீங்களா, இவரு என்னன்னா இவங்களை திட்டாங்கன்னு சொல்லிட்டு இவர் பழி வாங்க நினைக்கிறாரு. அதனாலதான் ஸ்கிரிப்டுக்குள்ளேயே ஹீரோயினை போகிற மாதிரி பண்ணிடுறாரு. ஸ்கிரிப்ட்ல 2 பேர்த்த எழுதுறாங்க. என்னன்னா அந்த ஹீரோ சாரையும் அவருக்கு வில்லன் ஒருத்தர், அவங்க 2 பேரையும் இது பண்ணி எழுதுறாங்க. ஏன்னா ஸ்கிரிப்ட மாத்தி எடுத்து அவங்க பழி வாங்குறதுதான் இவரோட ஐடியாவா இருக்கு. அதனால ஸ்கிரிப்ட மாத்தி மாத்தி எழுதிட்டு இவங்க நிஜ லைஃப்ல ஸ்கிரிப்டுக்குள்ள போகிற மாதிரி இருக்கிறது தான் இந்த ஸ்டோரி. வாங்க இந்த ஸ்டோரியில என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். மிலா கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப கண்டுபிடிச்சிருவாங்க. நீ எவ்வளவு தைரியம் இருந்தா ஸ்கிரிப்ட இப்படி எல்லாம் எழுதிருப்ப, வெயிட் பண்ணுவாங்க, வீட்டுல தானே இருக்க, நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல வேணாம்பாங்க. அப்ப அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிரும். ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா என்னன்னா அவங்க கண்ணு முழிச்சு பார்ப்பாங்க. அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர்ல எல்லாத்துலயுமே இவங்க பிளட் அப்படியே பட்டோனிய அது அப்படியே ஒரு மாதிரி தீ மாதிரி அப்படியே இவங்க ஸ்கிரிப்டுக்குள்ள போயிடுறாங்க. போய் இங்க ஒரு இடத்துல படுத்திருக்காங்க. இவங்க ஸ்கிரிப்ட் வேர்ல்டுக்குள்ள வந்துட்டாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க கண்ணு திறந்து பாக்குறாங்க. என்னடா அது, நம்ம எங்க இருக்கிறோம் தெரியலையே அப்படின்னு உடஞ்ச மாதிரி வேற சத்தம் கேட்டுச்சேன்னு சொல்லிட்டு தேடலாம்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப பார்த்தா அங்க ஏதோ ஒரு ஹாஸ்டல்ல தான் இருப்பாங்க போல. அவங்க குட் ஃப்ரெண்ட் ஹாஸ்டல்னு சொல்லி போட்டிருக்குது. நம்ம எப்படாது இந்த ஸ்கிரிப்டுக்குள்ள வந்தோன்னே தெரியலையேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே யோசிச்சு பாக்குறாங்க நம்ம ஹீரோயின். அப்பதான் மறுபடியும் யோசிச்சு பாக்குறாங்க எப்படி வந்தோங்கிற மாதிரி. ஆனாலுமே அந்த சிஸ்டம்ல தான் அவரு தான் ஸ்கிரிப்ட மாத்தி வச்சிருக்கிறாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறாங்க. என்னன்னா வில்லன் இவங்கள ஹீரோயினை ரேப் பண்ணி பிரெக்னன்ட் ஆகுற மாதிரி தான் இவரு ஸ்கிரிப்ட மாத்தி எழுதி வச்சிருக்கிறாரு. ஹீரோ கூட இருக்க ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்றதுக்காக தான். ஆனா இது இவங்களுக்கு என்னன்னா ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஸ்கிரிப்ட இவங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்தி வச்சுக்கலாம். அந்த 10 நாள் இப்ப என்னெல்லாம் ஆகும்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சு பாக்குறாங்க. அந்த ஸ்கிரிப்ட்ல இப்ப என்னெல்லாம் ஆகும்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே யோசிச்சு மேல பாக்குறாங்க. என்னன்னா இப்ப என்ன நடக்க போகுதோ அந்த ஸ்கிரிப்ட இவங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்தி வச்சிடுறாங்க. இவருதான் இந்த சீரீஸ்ல ஒரு வில்லனா வராது. இவரு பேரு ஜோனே பாத்துக்கலாம் நாம. ஜோ இவங்க விண்டோ திறந்து பாக்குறாங்க. பார்த்தா அவரு அந்த விண்டோ டோரை ஓபன் பண்ணி வர மாதிரி இருக்கிறாரு. ஆனா நம்ம ஹீரோயின் அங்க இருக்க மாட்டாங்க. எங்க போயிருப்பாங்கன்னா அவங்க நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்றாரு, நீ எப்படி இந்த ஸ்கிரிப்ட நீதான் இது பண்ணனியான்னு சொல்லிட்டு அவர் சட்டையை பிடிச்சு கேக்குறாரு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவளை ஸ்கிரிப்டுக்குள்ள போக வைக்க முடியும், அவ அதெல்லாம் தெரியாது, அவளை வெளியே கொண்டு வா அப்படின்னு சொல்லுவாரு. இல்ல எனக்கு தெரியாது, எப்படியோ போக வச்சுட்டு எப்படி திருப்பி கொண்டு வர்றதுன்னு எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டுதான் இவர் ஒரு லேபுக்கு வர்றாரு. லேபுக்கு அங்க இருக்கிறவங்க நிறைய பேர் கூட டிஸ்கஸ் பண்றாங்க. எதுக்குன்னா இவரு அந்த ஸ்கிரிப்டுக்குள்ள போறதுக்காக. அதனால உண்மையாவே நீங்க ஸ்கிரிப்டுக்குள்ள போகணுமான்னு கேட்கணும். ஆமா போகணும் அப்படின்னாட்டி ஏதோ ஒயர்லாம் மாட்டி இவருமே அந்த ஸ்கிரிப்டுக்குள்ள போயிடுறாரு. இதுதான் நம்ம லில்லியுமே பாத்துக்கலாம். ஹீரோ சாரு நினைச்சு பாக்குறாரு. இவங்களுக்கு நிறைய ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் கொடுத்துதான் இவங்களை தூங்க வச்சிருப்பாங்க. ஆனா 2 பேருமே பாத்துக்க மாட்டாங்க. அவங்க பாத்துட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க, உன்னை எப்பவுமே காப்பாத்துவேன், உனக்கு நான் எப்பவுமே ஒரு ப்ரொடெக்ஷனா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சார் பேசிட்டு இருக்கிறாரு. அவங்க தூங்கும் போது விடிய அவங்க நின்று பார்த்துட்டேதான் இருக்கிறாரு. இவரு தூங்காம
மிலா வந்து காலையில வந்து தூங்கி எந்திரிச்சிடுறாங்க. அவங்க கண்ணை ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா ஹீரோ சார் மேல படுத்திருக்கிறாங்க. ஐயோன்னு சொல்லிட்டு எந்திரிச்சிடுறாங்க. யுயான் அப்ப அவங்களதான் வந்து இவங்க லவ் பண்ற மாதிரி இருக்கிறாங்க. ஆனா இவர் வந்து நேர்ல வந்து இவர் லியூயான் வந்து இவர் சொல்றது இல்ல. அதனால வந்து ஒண்ணு அவரா இருக்குமான்னு சொல்லி பார்த்துட்டு இல்ல அவராலாம் இருக்காது, நம்ம தான் தப்பா நினைச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கள்ட்ட இருந்து தள்ளி போறாங்க. அப்பதான் வந்து அவருமே வந்து எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சதுக்கு அப்புறமா கேக்குறாங்க, நீ எப்படி இங்க வந்த அப்படின்னாங்க. இல்ல நேத்து நான் கிளைண்ட்ஸோட சேர்ந்து ரொம்ப குடிச்சிட்டு அப்படியே வந்து இங்க தூங்கிட்டேன், ஸ்கிரிப்ட் படி வந்து இங்க தானே வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்பதான் வந்து இவங்களுமே வந்து என்ன நடந்துச்சு, எப்படி இவங்க இந்த ரூமுக்கு வந்தாங்கிறத வந்து ஒரு ரீகால் பண்ணி பாக்குறாங்க. பண்ணனதுக்கு அப்புறமா வந்து அவரு கேக்குறாரு, இது எல்லாமே அந்த ஸ்கிரிப்ட் டைரக்டரோட வேலைதான் சொல்லிட்டு. அப்பதான் வந்து அவரு கேக்குறாரு, சரி நீ எப்படி மிட் நைட்ல ஓடி வந்து இங்க வந்து படுத்து விட்ட அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. நானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இது காரணம் வந்து நான் ஒரு நல்ல சிஸ்டர் வச்சிருக்கேன்ல அவதான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இவதான் வந்து இவளோட சிஸ்டர், ஹீரோயினோட சிஸ்டர், சொந்த சிஸ்டரா என்னங்கிறது தெரியலைங்க. அவளை பாக்குறதுக்காக இவ வந்தாங்க. எப்படி நீ இங்க வந்த, அது காலையிலேயே இங்க வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி அங்க ரோட்ல நிக்கிற ஒருத்தர் சொல்லிட்டு போயிடுறாரு. இவங்களுமே இவங்க சிஸ்டர் எல்லாருமே வந்து அவங்க பக்கத்துல இருக்கவங்க எல்லாமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இவ சிஸ்டர் வந்து எந்திரிச்சிடுறா. எந்திரிச்சதுக்கு அப்புறமா வந்து மிலா நேத்து எங்க போன, நீ காணான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கவலைப்பட்டேன் தெரியுமா அப்படிங்கிறா. அப்ப இவ சிரிச்சுட்டே சொல்றா, ஏன் உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா, எல்லாத்தையும் மறந்துட்டியா அப்படிங்கிறா. நேத்து வந்து நீ தான் நல்லா குடிச்சிட்டு அங்கேயே விட்டுட்டு வந்துட்ட அப்படிங்கிறா. அங்க பாரு எல்லாம் குடிச்சிட்டு ஹோட்டல்ல இருந்துட்டு வந்தாங்களாமா, ஏன் ஐடி கார்டு இன்ஃபர்மேஷன் கூட உனக்கு வரலையா அப்படிங்கிற மாதிரி அவ சிஸ்டர் கேக்குறா. கேட்டதுக்கு அப்புறம் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்து யாரோ வந்து நேத்து நைட் வந்து என் ரூம் வந்து கதவை தட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஏதோ நான் ஸ்மார்ட்டா திங்க் பண்ணங்காட்டி அங்க இருந்து தப்பிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பான். உன்னை போய் நான் பெஸ்ட் ஃப்ரெண்டு சிஸ்டருங்கிறலாம் ட்ரீட் பண்றது வந்து தப்பா இருக்கும் போல அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே ஒவ்வொன்றும் வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. எப்படி நீ இவளை வந்து அங்க ஹோட்டல்ல விட்டுட்டு வந்துருவ அப்படின்லாம். அப்ப இவ வந்து பார்த்துட்டு எல்லாத்தையும் வந்து அப்படியே கோவப்படுறா. சரி விடுங்க, யார சொல்லி என்ன குத்தம், எனிவே நீ வந்து எனக்கு ரொம்ப குட் சிஸ்டர் தான், உன்னை வந்து நான் மன்னிச்சிடுவேன். ஆனாலுமே வந்து உனக்கு நான் ஒரு லெசன் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அதனால இன்னைக்கு ஃபுல்லா வீட்டு வேலையும் நீதான் செய்யணும் அப்படின்பா. இவ வந்து இது எதுக்குன்னா, நீ மறுபடியும் வந்து என்ன ட்ரிங்க்ஸ் பண்ண வைக்க ட்ரை பண்ண மாட்டேன் அதனாலதான் அப்படின்பா. இவ வந்து ஒரு டப்ல வந்து ஃபுல்லா வந்து துணி எடுத்துட்டு வருவா. இந்த அப்படி இது எல்லாத்தையுமே சீக்கிரம் போய் துவைச்சிட்டு வா அப்படின்பா. சிஸ்டர் வீட்டுக்காக இது கூட நீ செய்ய மாட்டியா அப்படின்பா. இல்ல போறேன்னு சொல்லிட்டு போயிருவா. இவளு போய் எல்லா துணியும் துவைச்சிட்டு வருவா. மிலா அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே அவளை வந்து பாத்துட்டு இருப்பா. அவ அப்படியே கோவமா வந்து துணி எல்லாத்தையுமே வந்து காய போட்டுட்டு இருப்பா. அப்ப இவ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு கீழே குப்பையெல்லாம் போடுவா. போட்டுட்டு சொல்லுவா, சீக்கிரமா வந்து இது எல்லாத்தையும் கிளீன் பண்ணு அப்படின்பா. சரின்னு சொல்லிட்டு வருவா. இவ ஜஸ்ட் அப்படியே தூங்குற மாதிரி இது பண்ணுவா. இவ கோவத்துல வந்து அவன் மேல கூட்டி குப்பையை தள்ளிடுவா. தள்ளினதுக்கு அப்புறமா சொல்லுவா, இதெல்லாம் வந்து நீ லாஸ்ட் நைட் குடிக்க வச்சங்காட்டி மட்டும்தான் இது பண்றேன், ஏன் உனக்கு ஒன்னும் எதுவும் தெரியலையா, எதுக்கு குப்பையை எடுத்து ஏன் காலில் போடுற அப்படிமா. சரி அங்க கோழி எல்லாம் பசியோடு இருக்கு, சீக்கிரம் போய் அதுக்கெல்லாம் சாப்பாடு வைய அப்படின்ருவா. அதுக்கப்புறம் அவ அதெல்லாம் வச்சுட்டு இது பண்ணுவா. அப்புறம் தான் சொல்லுவா, இந்த நான் குடிச்ச இந்த டீய போய் கப்ப வச்சுட்டு வாம்பா, அப்புறம் எனக்கு ஒரு டீ போட்டு வாம்பா. இவ அடுப்புல இருக்காளா, அதனால வந்து நான் கோழி சாப்பிடுற இதுல வந்து டீ போட்டு வருவா. அப்புறம் இவ எச்சி வேற துப்பிடுவா. துப்பிட்டு வா உன்னை நான் பழி வாங்கறதுக்காக இது குடுக்குறேன்னு சொல்லிட்டு இதை வந்து அவ கொண்டு போயிடுவா. இந்த உனக்காக டீ போட்டிருக்கேன் குடி அப்படின்பா. இவதான் வந்து நான் உனக்காக தான் லில்லி டீ போட சொன்னேன், இந்த டீயை நீயே குடிச்சுக்கோ, காலையில இருந்து நீ எவ்வளவு வேலை செய்யற அப்படின்பா. ஐயோ இல்ல எனக்கு வேணாம்பா. இல்ல நீயே குடியும்பா. அப்பதான் வந்து அவ வந்து இல்ல உன்னை நான் ரொம்ப வேலை வாங்கிட்டேன், உனக்கு லெசன் சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் பண்ணனேன், மத்தபடி எல்லாம் வேற எதுவும் இல்ல, நம்ம ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணிட்டுலாம் இருக்க வேணாம், இந்த டீயை நீயே குடிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சுத்தி இருக்கிறவங்களும் நீ இத்தனை வேலை செஞ்சேன்னு சொல்லிட்டு தானே அவங்க டீ குடுக்குறாங்க, குடிக்க வேண்டியதானே, அதை போய் ஏன் வேணாங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அப்பதான் வந்து அவளுக்கு அந்த பவர் இருக்குங்கல்ல, அதுல வந்து நினைச்சு பாப்பா, நான் இவ டீல வந்து ஸ்பிளிட் பண்றது அது எல்லாமே வந்து என்னென்ன கலந்தாங்கிறது எல்லாத்தையுமே தெரிஞ்சிடும். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னா, அந்த டீ இவ கண்டுபிடிச்சு சொன்னானே இவ மூஞ்சியில ஊத்துற மாதிரி வந்து இது பண்ணிருப்பா. ஆனா இவ மாத்திட்டா, அப்படி மூஞ்சில எல்லாம் ஊத்தக்கூடாதுங்கிறதுக்காக மாத்திட்டு என்ன சொல்லுவானா, நீயே வந்து டீய வந்து ஒரே கல்ப்பா அடிச்சிடலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த டீய வந்து அவ்வளவு ஒரே கல்ப்பா வந்து அடிச்சிருவா, குடிச்சுட்டா.
குடிச்சதுக்கு அப்புறமா வந்து ஐயோ நான் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுவான். என்னன்னா ஐயோ ரொம்ப சூடா இருக்கிறத குடிச்சிட்டேனேங்காட்டி உனையாரு இவ்வளவு சீக்கிரம் குடிக்க சொன்னா, சூடா இருக்கிறது இப்படியா போய் குடிப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அப்ப அவளுக்கு வாமிட் வர ஆரம்பிச்சிரும். எல்லாரும் அங்க இருக்கிறவங்களா ஏன் இவளுக்கு என்னாச்சு, என்னத்த குடிச்சா, டீ தானே குடிச்சா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இவன் வாமிட் பண்றான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஓடி போயிருவாங்க. உன்னை இப்படி ஏதாவது பண்ணிதான் வந்து என் வழிக்கு கொண்டு வர முடியும், கரெக்டா ஸ்கிரிப்ட மாத்தினாதான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருப்பா. அப்பதான் வந்து நம்ம ஹீரோ சார் வந்து அங்க நின்று எல்லாத்தையுமே வந்து வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் வந்து உன்னை எப்பவுமே பாத்துட்டேதான் இருப்பேன், உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் வந்து உன்னை காப்பாத்துவேன் அந்த மாதிரி சொல்லி ஹீரோ சார் சிரிச்சிட்டு இருப்பாரு. இவ அந்த டீயை குடிச்சங்காட்டி இவளுக்கு ஒரு மாதிரி வாமிட்டா இருக்கும், வாமிட் பண்ணிட்டே இருப்பா. அங்க வந்து அங்க கோழிலாம் இருக்கும், அந்த இதெல்லாம் போட்ட ஞாபகம் வேற வருமா. இது ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன்னை எப்படி நான் பழி வாங்க போறேங்கிறத பாரு, உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இவ வந்து ஹீரோயின் வந்து அங்க இருக்கிற கோழிக்கு எல்லாத்துக்கும் தீனி போட்டுட்டு இருக்கிறா. லில்லிக்கு வந்து டிசிப்ளினை சொல்லி தரணுங்கிறதுக்காக தான் கிரீன் டீ போட்டு கொடுத்தேன். இது ஒண்ணு என்னோட உலகமே இல்லை, நான் எப்படி மறுபடியும் போவேன்னு சொல்லி எனக்கே தெரியல. எவ்வளவு நாள் இவ கூட இருப்பேன்னு எனக்கு ஒன்னும் தெரியவே இல்லை. நான் எப்ப ஒரிஜினல் ஸ்கிரிப்டுக்கு போவேன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ வந்து புலம்பிட்டு இருக்கிறா. வில்லன் வேற வந்து என் வெர்ஜினிட்டியை வேற செக் பண்ணி பாக்குறான், என்னென்னமோ நடக்குது, இதுல எப்படிதான் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் லில்லி வந்து நம்ம ஹீரோ சார் வீட்டுக்கு போய் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போயிருக்காங்க. இந்தா உனக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடுங்காட்டி, சரி தேங்க்யூ நீ அங்க வச்சிரு அப்படின்பா. நான் மிலாவை பத்தி ஒண்ணு சொல்ல வரேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பா. அவ அங்க உள்ள இருந்து வருவா. லில்லி என்ன சொல்ல வர சொல்லு, நான் இங்கதான் இருக்கேன், என்ன பத்தி ஏதோ சொல்ல வந்த அப்படிங்கிற. நீ எப்ப இங்க வந்தேம்மா, மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக் போகும். இவ வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப இவ வந்து நெல்ல நான் போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போய் ரொம்ப மாத்தி மாத்தி சாப்பிட்டுப்பாங்க. இவ அப்படியே கோவமா வருவா. வந்ததுக்கு அப்புறமா வந்து என்ன இவங்க ரெண்டு பேரும் மட்டும் இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யாருக்கோ கால் பண்ணுவா. கால் பண்ணிட்டு தான் சொல்லுவா. என்ன பேசுவானா வந்து அவ வந்து எனக்கு லெசன்லாம் அது எடுக்கிறா, அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா லெசன் எடுப்பா, இப்ப அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு இருக்காங்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. நிலாவும் ஹீரோ சாரு அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு ரெண்டு பேரும் வந்து பாத்திரம் விளக்கலாம்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து ஹீரோ சார் கேட்பாரு, அவளை எவ்வளவு ட்ரிக் பண்ணி உன்னை போய் ஹோட்டல்ல விட்டுட்டு வந்தா, அது அவதான் தெரியல, அதையே நீ டைரக்டா கேட்க மாட்டேங்கிற அப்படின்பா. அவள்கிட்ட டைரக்டா கேட்க கூடாது, அவளை வந்து மறைஞ்சிருந்துதான் எதுவுமே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பா. அப்புறம் தான் சொல்லுவா, அவளுக்கு வந்து நான் என்ன பண்றேன் பாரு, அவளுக்கு அவ பண்ணனதை வந்து நான் எப்படியாவது புரிய வைப்பேன், ஸ்கிரிப்ட் படி வந்து கொஞ்சம் தப்பா இருந்தாலுமே ஆனா கேரக்டர் படி வந்து நான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி தான் இது பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பா. மிலாக்கு வந்து ஒரு கால் வருது. என்னன்னா அவங்க அப்பாவை வந்து யாரோ அங்க அடிச்சிட்டு இருக்கிறாங்க வாங்கங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரி இருங்க சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை காப்பாத்துறதுக்காக போவாங்க. என்னன்னு பார்த்தா அங்க சுத்தி எல்லாரும் நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. அவங்க அப்பா வந்து ஒரு ரவுடி வந்து அடிச்சிட்டு இருப்பான். இவன் பேரு நீ. அப்ப நம்ம ஹீரோ சார் தான் வந்து அவனை அடிச்சு எல்லாத்தையும் அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையுமே அடிச்சுட்டு அவங்க அப்பாவை வந்து காப்பாத்துவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடும். என்னடா இவன் இத்தனை பேர்த்து அடிக்கிறானே அப்படின்னு கேட்பா. என்னாச்சு அப்படின்னாட்டி இல்ல இவன் தான் வந்து ஏதோ தரேன்னு சொல்லிட்டு அந்த உடைக்க சொன்னான், ஆனாலும் நான் இது பண்ணேன், ஆனாலுமே இவன் காசை மட்டும் வாங்கிட்டு இவன் எதுவுமே இது பண்ணல அப்படின்பா. அப்பதான் அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இவன் வந்து இந்த வில்லேஜ்ல இருக்க எல்லா பீப்புளையும் வந்து காசு தரேன்னு சொல்லி ஏமாத்தி ஏதாவது ஒரு வேலை வாங்கிட்டு இருக்கிறான், இதுக்கு வந்து எந்த எவிடன்ஸுமே இல்ல, அதனால இவன் சொல்லிதான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுவாங்க. அப்ப இவன் மேல வந்து நினைச்சு பாப்பா, என்னன்னா வந்து ஒரு பவுல் இருக்கும், அந்த பவுலை வந்து திருடிட்டு வர்றதுக்கு ஏதோ சொல்லிட்டு காசு தரேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனாலுமே அவரும் அது பண்ணியிருப்பாரு, ஆனா இது பண்ண மாட்டான். கடைசியில திருடினது வந்து ஒரு பவுலா இருக்கும், ஆனா இவங்க அவ மாத்திடுவா வேற ஒன்னா. மாத்தினதுக்கு அப்புறம் என்னன்னா இது வேற மாதிரி இருக்கும். ஐயோ இதுவான்னு சொல்லி அவனே ஷாக் ஆயிருவான். அதனால இவன் பண்ண தப்புக்காக இவனை வந்து இவன் வந்து ஜெயிலுக்கு அனுப்பிடுவா. அங்க நடக்கிறது எல்லாத்தையுமே வந்து இந்த லில்லி வந்து பாத்துட்டே இருப்பா. பாத்துட்டே இருந்துட்டு அவ வீட்டுக்கு வந்து போவா. போனதுக்கு அப்புறமா அந்த ஜோ இருக்கிறான்ல அவனை வந்து தூங்கிட்டு இருப்பான். தூங்கிட்டு இருக்கிறவனை வந்து எழுப்பி விட்டுருவா. என்ன இன்னைக்கு விளையாடிட்டு இருக்கிறியா, கொஞ்ச நேரம் தூங்க விடுறியா அப்படின்பா. தூங்காத எந்திரி, நான் உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல வந்திருக்கேன் அப்படின்பா. குட் நியூஸ், என்ன குட் நியூஸ் அப்படின்பா. அப்பதான் வந்து சொல்லுவா, அவங்க அப்பாவை வந்து யாரோ ஒருத்தவங்க அடிச்சுட்டாங்க, அதனால வந்து அவங்க அப்பாவுக்கு அடிப்பட்டங்காட்டி அவர் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு, அதனால வந்து இன்னைக்கு நைட் வந்து ஒரு நல்ல சான்ஸ், அவ வீட்டுல தனியாதான் இருப்பா, அதனால நீ போய் அவளை ரேப் பண்ணிரு அந்த மாதிரி சொல்லுவா. அதை கேட்டு இவன் வந்து உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிருவான். ஆமா உண்மையாதான், அவன் மட்டும்தான் இருப்பான், அதனால நீ சொல்லி சொன்ன மாதிரி பிளான் பண்ணி இது பண்ணிரு அப்படிங்கிற மாதிரி இவங்க ஐடியா கொடுத்துருவான். அந்த வில்லனும் ஓகேங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. நைட் டைம் ஆயிரும். நம்ம ஹீரோயின் வந்து சும்மா போன் தான் பாத்துட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ சாருக்கு வந்து மெசேஜ் பண்ணுவாங்க,
என்ன மெசேஜ் பண்ணுவாங்கன்னா, இவ்வளவு நேரம் ஆச்சு ஏன் தூங்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஆமா நைட் ஆச்சுதான், ஆனா எனக்கு தூக்கம் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீ ஏன் தூங்கலன்னு சொல்லி ஹீரோ சாரையும் கேட்டிருப்பாங்க. ஹீரோ சாரு வந்து ஆமா தூக்கம் வரல அதனாலதான் தூங்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ரெண்டு பேரும் சொன்னதுக்கு அப்புறமா வந்து நெக்ஸ்ட் மெசேஜ் ஹீரோ சார் டைப் பண்ணுவாரு. ஆனா வந்து அது சொல்ல மாட்டாரு. சொல்லலாமான்னு நினைப்பாரு, ஆனா அது சொல்லவே மாட்டாரு. அவர் கொஞ்சம் தயங்கிட்டே இது பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோ சார் என்ன நினைப்பாருன்னா, இவருதான் வந்து லீ ரியான்னு வந்து தெரிஞ்சா அவனையா வந்து தப்பா நினைச்சிருவாரா மிலா அப்படிங்கிற மாதிரி இவர் யோசிச்சுட்டே இருந்துட்டு அதான் சொல்லணும் டைப் பண்ணிட்டு இல்ல வேணாம் இப்போதைக்கு சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுருவாரு. அவளுக்கு அங்க ஒரு சத்தம் கேட்கும். என்னடா அது ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு ஜன்னல்ல போய் எட்டி பார்க்கலான்ட்டு போனா வந்து அந்த வில்லன் இருக்கான்ல அவன் தான் வந்து ஏணி வச்சு அது மேல ஏறி வர மாதிரி இருக்கும். அப்ப வந்து அந்த இதுல பவர் வச்சு பாப்பா என்னன்னா வந்து பால்கனியில வந்துட்டு இருக்கிறான் அவன், அதான் வந்து இந்த பிளாட்ல நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி போட்டிருக்கும் போது வந்து இவ வந்து என்ன பண்ணுவான்னா, ஐயோ அவன் வேற வரானே நம்ம வேற இங்க இருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலான்னு சொல்லிட்டு இது பண்ணுவான். அப்ப வந்து அவன் இதை வந்து டைம் சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு போ தள்ளி விடுவான். ஆனாலுமே வந்து டைம் சேஞ்ச் ஆகாது. ஏன் சேஞ்ச் ஆகுதுன்னா இவ ஒரு நாளைக்கு வந்து ஒரு டைம் தான் வந்து அதை சேஞ்ச் பண்ண முடியும். இவ ஏற்கனவே சேஞ்ச் பண்ணிருப்பா. அதனால இன்னும் சேஞ்ச் பண்ணா நெக்ஸ்ட் டே வரதுக்கு இன்னும் 15 மினிட்ஸ் வேற இருக்குது. என்ன பண்றதுன்னு வேற இவளுக்கு ஒன்றும் தெரியாது. சரி கதவையாவது திறந்துட்டு வெளியே போயிடலாம்னு சொல்லிட்டு கதை ஓபன் பண்ணுவா. ஆனா இந்த லில்லி இருக்கா பாத்தீங்களா, கதவையுமே பூட்டி வச்சிருவா. அவ இழுப்பா, ஆனாலும் நான் இருக்க முடியாது. என்ன நீ வெளியே வந்து பறந்து போயிடலாம் நினைக்கிறியா, உன்னை பறந்து போகலாம் விட மாட்டேன், இன்னைக்கு உன்னை என்ன பண்ற பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து லில்லியும் நினைச்சு கதவை பூட்டி வச்சிருவா. ஹீரோ சாருக்காவது கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு கால் பண்ணுவா. கால் பண்ணதுக்கு அப்புறமா வந்து ஹீரோ சார் வந்து அட்டன் பண்ணுவாரு. அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா வந்து மிலா என்னாச்சு யான் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லுவா. ஆனா வந்து இவ போன்ல வந்து சார்ஜ் இருக்காரு, அதனால வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். சுவிட்ச் ஆஃப் ஆனங்காட்டி வந்து அவனும் வந்து ட்ரை பண்ணி பாப்பா, ஐயோ என்னாச்சும் ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அதனால அவர் கார் எடுத்துட்டு கிளம்பி வந்துருவாரு. இவளுக்காக இவ என்ன பண்ணுவானா, இவ போய் கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு அப்படியே ப்ரே பண்ணிட்டே இருப்பா, யாரும் வரக்கூடாது எதுவுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. கார்ல வந்துட்டு இருப்பாரு. ரோடு வந்து பிளாக் ஆயிரும். அதனால அவர் இறங்கி வந்து ஓட ஆரம்பிச்சுவாரு. ஓடி வருவாரு நம்ம ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக. வில்லன் ஜுவான் வந்து அப்படியே வீட்டுக்குள்ள வந்த மாதிரி ஜன்னலை ஓபன் பண்ற மாதிரி எல்லாம் இருக்கும். ஓபன் பண்ணிட்டு அவன் அப்படியே உள்ள வர்றது அந்த நிழல்லாம் வந்து தெரியும். இவ அப்படியே கபோர்டுக்குள்ள வந்து பார்த்துட்டு ஐயோ வந்துட்டானே என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொம்ப பயந்துட்டே இருப்பா. ஐயோ வரக்கூடாதுன்னு. அப்ப வந்து யாரோ வந்து கபோர்டை திறக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இவ ரொம்ப பயந்து போய் இது பண்ணுவான். ஆனா கபோர்டை திறந்ததுக்கு அப்புறம் வந்து இவ ரொம்ப வந்து அப்படியே ஷாக் ஆயிருவா. கடைசியில யார் ஓபன் பண்ணிருப்பான்னு பார்த்தா நம்ம ஹீரோ சார் தான் வந்து ஓபன் பண்ணிருப்பாரு. இவளு வந்து அப்படியே பாப்பா, அப்படியே ஹீரோ சார் இவளை பாப்பாரு. அப்படியே ரெண்டு பேரும் வந்து ஒரு மாதிரி பாத்துப்பாங்க. ஏய் நீ இங்கேயா இருக்க அப்படின்னாங்க. ஆமா நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சாரை போய் ஹக் பண்ணிப்பா. நான் ரொம்ப பயந்துட்டேன், செத்துருவேன்னு நினைச்சிட்டேன், நல்லவேளை நீ வந்துட்ட அப்படின்பா. ஓகே தானே அப்படின்னா ஓகே தான் அப்படின்பா. அப்ப வந்து என்னன்னா அங்க ஏதோ ஒரு சத்தம் கேட்டிருக்கோம். என்ன சத்தம்னு போய் பாக்குறேன் அப்படின்பா. அப்பதான் வந்து அப்படிங்கிற மாதிரி நினைச்சு பாப்பா. ஏன்னா வந்து அவள் மழை 12 ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்க கொஞ்சம் மட்டும் இவன் வந்து அந்த மாடிஃபை பண்ணிடுவான். ஏன்னா அங்க வந்து யாரும் கால் போயிடுச்சுமா, இந்த வில்லன் தான் ஜோவான் தான் வந்து அவன் ஏறினங்காட்டி கீழே விழுந்து அடிபட்டு கால் உடஞ்சிருக்கும். அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாரு, இவன் எதுக்கு அந்த பிள்ளையோட வீட்டுக்கு போனங்காட்டி தான் அங்க ஏறிட்டு இருக்கும்போது விண்டோ கிட்ட இருந்து விழுந்துட்டான் அப்படிமா. ஆனாலுமே வந்து இவங்க சொல்லுவாங்க, இல்ல நான் சும்மா போய் காசுதான் திருட போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க பாரு நல்லா எப்படி இது பண்றாங்க, ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போக வச்சிருவாங்க. அவங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நீ தனியா தானே வீட்டுல இருக்க, ரொம்ப சேஃபா இருக்கு, கதவெல்லாம் மூடிட்டு தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி அப்படிமா. அப்பதான் வந்து சரி நீ போய் பாடு லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு ஹீரோ சாரு. அப்பதான் வந்து ஹீரோ சார் சொல்லுவாரு, நானும் உன் கூட இருக்கலாமா, ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்பாரு. இல்ல தப்பாதான் நினைச்சுக்காத, இல்ல நீ என்ன பண்ணுவியோன்னு சொல்லிட்டு எனக்கு கவலையா இருக்கும் அதனாலதான் அப்படின்பாரு. வேற ஏதாவது மாடிஃபிகேஷன் எல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொன்னங்காட்டி சரி வாங்க அப்படின்றவா. ஹீரோயின் பெட்லயும் ஹீரோ சார் கீழேயும் ரெண்டு பேரும் படுத்திருப்பாங்க, தூங்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. அதனால வந்து ஹீரோ சார் வந்து ஹீரோயினை வந்து பார்த்துட்டே இருப்பாரு. அந்த ஃபர்ஸ்ட் டைம் கபோர்டு ஓபன் பண்ணப்ப அவங்கள பார்த்தது, அவங்க ஓடி வந்து ஹக் பண்ணனது, இதெல்லாம் வந்து நம்ம ஹீரோ சார் அப்படியே நினைச்சிட்டு அவருக்கு தூக்கமே வரல, அப்படி ஒரு சந்தோஷத்துல இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தியா நம்ம ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல இருப்போம்லாம் நான் நினைச்சு பார்த்ததே இல்ல, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சதுக்கு அப்புறமா வந்து சொல்றாரு, என்னன்னா மிர்லா என்ன நான் சொல்ல வரேன்னா, ஸ்கிரிப்ட் படி வந்து நான் வந்து லீ ரியான் இல்ல,
உண்மையாவே வந்து நான் தான் வந்து லியூரான், ரியல் லைஃப்மே நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணிட்டு, நீனு நடிக்கிறியா, நீ வேணும்னா என்ன இன்டென்ஷன் எடுத்துக்கிறியா, என் ஃபீலிங்ஸோட நீ விளையாடுறியா, இதாதான் சொல்லி அவங்க கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா வந்து இதெல்லாம் அவர் நினைச்சு பார்த்துட்டு இப்படி எல்லாம் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அவர் சொல்லல. அவங்க பாட்டு பார்த்துட்டு இருக்காங்க. என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இல்ல இல்ல, ஒருவேளை உண்மை சொல்லிட்டு அவ வெறுத்துருவாளோ பேசாம இருப்பாளோன்னு சொல்லிட்டு இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிடுவாரு. சரி டைம் ஆயிடுச்சு, நீங்களும் தூங்குங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் 2 பேருமே படுத்து தூங்கிடுவாங்க. வந்து கால் உடஞ்சு போய் ஹாஸ்பிட்டல் இருப்பான். அப்ப டாக்டர் வருவாரு. டாக்டர் வந்து உன் கால் வந்து ரொம்ப அடிபட்டுருச்சுன்னு பாரு. அந்த டைம் வந்து டாக்டர் சாருக்கு ஒரு கால் வரும். யாருன்னா ஹீரோ சார் தான் கால் பண்ணுவாரு. நான் சொல்ற மாதிரிதான் அவங்க கிட்ட சொல்லணும். உன் கால்ல அடிபட்ட புண்ணு வந்து சீக்கிரம் எல்லாம் ஆறாதுன்னு சொல்லு, உன்னால நடக்க முடியாது, நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கொஞ்சம் சொல்லி தருவாரு. சரி நான் அந்த மாதிரியே சொல்லிடுறேன்னு சொல்லி டாக்டரும் சொல்லிடுவாரு. என்னன்னா அவரும் வந்து சரின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அங்க போறாரு. போனதுக்கு அப்புறம் வந்து அவங்க அம்மா தங்கச்சி எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட சொல்றாரு, என்ன நீ ஓகேங்கிற மாதிரி சொல்ற, ஆனா வந்து என்ன பாரு இப்படி ஆயிடுச்சு, எல்லாம் அவனாலதான் இப்படி ஆயிடுச்சு, அவ ஒரு ராசி கெட்டவ, அவர் அவங்க வீட்டுக்கு போனா அதனாலதான் அது உனக்கு இதாகி உன் கால் பாரு உடஞ்சு போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க அம்மா வந்து ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சிடுறா. டாக்டர் பாரு சொல்றாரு, 6 மாசத்துக்கு வந்து நீ ரெஸ்ட்ல தான் இருக்கணும்னு சொல்றாரு, உன்னை வச்சு நாங்க எப்படி இது பண்ணுவோம் காப்பாத்துவோம்னு சொல்லி அவர் ரொம்ப இதுவா, அம்மா நீ ரொம்ப நொய்யுங்காத அப்படின்பா. அப்பதான் சொல்லுவா, அம்மா எனக்கு உண்மையாவே அவளை பிடிச்சிருக்குது அப்படின்பா. அது மட்டும் இல்லாம அவ ஃபேமிலி பேக்ரவுண்டும் கொஞ்சம் இதா இருக்கு அப்படிங்கம்மா. அப்படியா, உண்மையா, அவ ஃபேமிலி பேக்ரவுண்டும் நல்லா இருக்கா அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து லில்லி வந்துருவா. லில்லி வந்ததுக்கு அப்புறமா ஒரு பொக்கே கொடுப்பா. எப்படி இருக்க அப்படின்னு கேட்டுட்டு, இன்னும் அவனுக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கி தந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அப்பதான் வந்து அவங்க அம்மாவிட்ட ஏதாவது ஏற்றி விடணுங்கிறதுக்காக இவ என்ன சொல்லுவானா வந்து, பாத்தியா என் பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் புலம்புவா. இப்படி படுத்த படுக்கையா இருக்குன்னா இவனை யார் பாத்துக்குவா, இவனுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எவ்வளவு செலவாயிருக்குது தெரியுமான்னு சொல்லி அவங்க அம்மா வந்து புலம்ப ஆரம்பிச்சிருவா. இல்லையும் இதுதான் டைம்னு சொல்லிட்டு வந்து அவங்க வீட்டுல தானே கால் உடஞ்சு போச்சு, அப்ப அவங்க தானே வந்து காம்பன்சேட் பண்றதுக்காக அமௌண்ட் தரணும், அவங்கள்ட்ட போய் அமௌண்ட் வாங்கலாங்கிறதுக்காக வந்து இவளை வந்து இவங்க அம்மாவே தங்கச்சி வந்து ஏத்தி விடுவா. என்ன ஏத்தி விடுவானா வந்து அவங்க வீட்டுல உடஞ்சங்காட்டி அவளவே காசு கொடுக்க சொல்லுங்க, சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம இங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து உங்க பையனை பாத்துக்க சொல்லுங்க, அவன் பாத்ரூம் போனான்ல அவனை வந்து ஹெல்ப் பண்ண சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இவளு ஏத்தி கொடுத்துருப்பா. இவளு சரின்னு சொல்லி சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு போயிடுவா. இவளுக்கு அப்படியே ஒரே சந்தோஷம், போய் அவ சண்டை போடுவான்னு. ஹீரோவும் ஹீரோயினும் அங்க ஏதோ ஹெர்ப்ஸ் வச்சு ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் அவளோட அம்மா வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறமா சொல்லுவாங்க, இங்க வா, நீ வந்து ஃபர்ஸ்ட் இங்க நில்லு அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாங்க. அந்த அம்மா வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து ஊரவே கூட்டிட்டு என்ன சொல்லுன்னா, என் பையன் இங்க வந்துதான் வந்து கால் உடஞ்சு போயிருச்சு என் பையனுக்கு, இப்ப வந்து ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையா இருக்கா, அவனை பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்ல, ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் இவ தங்கச்சி சொல்லுவா, அவங்க உடஞ்சதுக்காக நீ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அப்பதான் வந்து லில்லி வருவா. லில்லி வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லுவானா வந்து, மிலா இதெல்லாம் வந்து உன்னோட ஃபால்ட் தானே, அவனுக்கு கால் உடஞ்சு போயிடுச்சு, உங்க வீட்டுல தானே உடஞ்சு போச்சு அப்படின்பா. இப்ப எங்க வீட்டுல அவன் திருட வந்து உடஞ்சிருச்சுன்னா அதுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டியா, அப்ப வேற வீட்டுல போய் அவனுக்கு கால உடஞ்சா அப்ப வந்து அத வேற ஒருத்தவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டா, என்ன பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அப்ப அவ தங்கச்சி நடுவில் சும்மா இல்லாம கேட்பான், அவனுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுல எவ்வளவு தெரியுமா வருது, நீ கண்டிப்பா அமௌண்ட் கொடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. என் அண்ணனுக்கு வந்து உடஞ்சதுக்கு நீ கண்டிப்பா பதில் சொல்லி அவனு ஒழுங்கா அமௌண்ட் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. உங்க அண்ணன் பிப்ரவரி வந்து திருட வந்துட்டான், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், உங்களுக்கு எல்லாம் சின்ன வயசுல இருந்தே நல்ல எஜுகேஷன் எல்லாம் கொடுக்காம வளர்த்துட்டாங்களா, இதே நான் உங்க அப்பாவா இருந்தா என்ன தெரியுமா பண்ணிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நான் வேணா உங்க அப்பாவோட பொசிஷனை எடுத்துக்கவா, அதான்னு சொல்லிட்டு அவளுமே நல்லா பேசி விட்டுருவா ஹீரோயினும். லில்லி சும்மா இல்லாம வந்துட்டு, அது பேர் என்ன, உனக்கு எவ்வளவு கைண்ட் ஹார்ட்டடா இருக்க, நீ எவ்வளவு நல்லவ, இப்படி எல்லாம் உங்க வீட்டுக்கு வந்துதானே உடஞ்சு போயிருச்சு, அதனால நீ கண்டிப்பா அவங்களுக்கு அமௌண்ட் கொடுக்கணும், ஆன்டி ரொம்ப பாவம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்பா. அப்ப வந்து இவ என்ன தெரியுமா பண்ணுவா, சாரி நான் வந்து அவ்வளவு நல்லவளா இல்ல, நான் கைண்ட் ஹார்ட்டட் எல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் செல்ஃபிஷ்னே வச்சுக்கோ, நானா இவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ண முடியாதும்பா. இதெல்லாம் பேசத பார்த்துட்டு நம்ம ஹீரோ சாருக்கு சிரிப்பே தாங்க முடியாது. இவளும் நல்லா கிண்டல் பண்ற மாதிரிதான் பேசுவா.
லிலிட் என்ன சொல்லுவான்னா, உனக்கு ரொம்ப முக்கியம்னா நான் தான் வந்து கைண்ட் ஹார்ட்டட் இல்ல, நீ கைண்ட் ஹார்ட்டட்னா உன்கிட்ட காசு இருந்தா கொடுத்துக்கோ, உங்க வீட்லயே கூட்டிட்டு வந்து வச்சு பாத்துக்கோம்பா, என்ன நீ சொல்றது கேட்கலையேம்பா, ஓப்போ உனக்கு காது வேற கேட்காதா, அது எனக்கு தெரியாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லுவா. இல்ல நான் எப்படி தரது, நீ என்ன இப்படி எல்லாம் பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. சும்மா எதுக்கு எடுத்தாலும் என்னவே குத்தம் சொல்லாதேம்மா, நான் ஒன்னும் ஒன்னெல்லாம் குத்தமே சொல்லல, அவனுக்கு எதுக்கு நான் அமௌண்ட் தரணும், அவன் என்ன எனக்கு பண்ணா, அவன் வந்து திருட தானே வந்தான், நான்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவா ஸ்ட்ரிக்டா. உங்க அம்மா ஓடி வந்து ஹீரோயின் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ வந்து அவளுக்கு வந்து அந்த பவர் வந்துடும். பவர் வந்துட்டு அவள் நினைச்சு பாப்பா என்னன்னா அவங்க அம்மா வந்து இவளை அடிக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அதை வந்து இவ வந்து மாத்தி விட்டுருவா. மாத்தி விட்டு என்ன பண்ணுவானா அவ தங்கச்சிய போய் அவங்க அம்மா அடிக்கிற மாதிரி பண்ணிடுவா. அம்மா போய் பொண்ணு அடிக்கிற மாதிரி. இப்படி எல்லாம் பண்ணோட அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஷாக் ஆயிடுவாங்க. அம்மா நீ எதுக்குமா இப்ப என்ன அடிச்சங்காட்டி அம்மா வந்து பிள்ளைய போட்டு போட்டு அடிப்பா. அம்மாவும் பிள்ளையும் மாத்தி மாத்தி அடிச்சுக்குவாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ரெண்டு பைத்தியங்க போல இவங்களை ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலாம்னு சொல்லிட்டு சேர்த்துருவாங்க. போனதுக்கு அப்புறமா லில்லி வந்து கேட்பா, என்னது நீ வந்து தப்பிட்டு வந்து ஐயோ நான் மறந்துட்டேன் நான் செத்துருவேன்னு சொல்லிட்டு, ஆனா சாகல, நேற்று நம்ம ரெண்டு பேரும் நைட்ல ஸ்டே பண்ணோம், எப்படி இருந்துச்சு அதை பத்தி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அப்ப வந்து ஷாக் ஆயிடுவா லில்லி, என்ன நைட் ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருந்தீங்களா அப்படின்பா. ஆமா, நான் அது மட்டும் இல்லாம நாங்க சீக்கிரமாவோ இல்ல கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா வந்து நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்பா. அப்ப வந்து இவளுக்கு அப்படியே வந்து ஐயோ இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும், எனக்கு வீட்டுல வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவா. லில்லி வந்து கோவமா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் வருவா. ஹாஸ்பிட்டல் போனதுன்னா பார்த்தா அந்த ஆன்ட்டியும் அவங்க பொண்ணு ரெண்டு பேருமே வந்து மூஞ்சி ஃபுல்லா வந்து கட்டு போட்டுட்டு தான் வந்து படுத்திருப்பாங்க. ஏன்னா ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டாங்கல்ல. அதுல இவளும் போய் அங்க போய் பெட்ல உட்காருவா. உட்கார்ந்ததுக்கு அப்புறமா வந்து இவ என்ன சொல்லுவானா வந்து அவ இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சே பார்க்கல, இவ பாரு இவ இப்படி எல்லாம் பண்ணிட்டா, ஆன்ட்டிய வந்து ரொம்ப காயப்படுத்திட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அது மட்டும் இல்லாம என் பையனையுமே வந்து காலை உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவா. இதுக்கு எல்லாத்தையுமே அவ சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிப்பா அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் வந்து லில்லி வந்து பிளாஷ்பேக்கா வந்து நினைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பதான் சொல்லுவாங்க, அவனை வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்க நான் விடவே மாட்டேன், நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு, நீ சொன்னதை வந்து என்னால அக்ரி பண்ணிக்கவே முடியாது, நான் உனக்கு என்ன பண்ணுவேன்னா வந்து அவ வந்து ஏதோ ஹெர்ப்ஸ் வச்சு ஏதோ நடத்திட்டு இருப்பா போல, அதனால வந்து அந்த ஃபார்ம்ல வந்து ஃபுல்லா வந்து மெட்டீரியலை வந்து கலக்க போறேன், பாய்சனை வந்து கலக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பா அவன்கிட்ட. அப்படியா, என்ன சொல்ற, உண்மையாதான் நீ பண்ண போறியா அப்படின்னாட்டி, ஆமா நான் உண்மையாதான் பண்ண போறேன், எப்படி பண்ண போற, யாரை வச்சு பண்ண, அவங்க அப்பாவை நீங்கிற ஒருத்தர் அடிச்சாரு இல்ல, அவரை வச்சுதான் வந்து இந்த நான் பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. நான் இப்பவே போய் அவரை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு வந்து இவ கிளம்பி போயிடுறா. இவன் இந்த ஆளை வந்து பார்க்க வந்துடுறான். நீயே பார்க்க வந்ததுக்கு அப்புறமா வந்து சொல்றாரு, இங்க பாருங்க அவன் வந்து உங்களை வந்து ஜெயிலுக்கெல்லாம் போக வச்சா அவங்க அப்பாவை இது பண்ணதுக்கு அவ உங்ககிட்ட சாரி கூட கேட்கல அப்படிமா. சரி அதை பத்தி எல்லாம் நீயா பேசுற, உனக்கு என்ன வேலை வேணும் அதை மட்டும் சொல்லு அப்படின்னங்காட்டி என்னன்னா வந்து அவ ஹெர்ப்ஸ்ல வந்து மெடிக்கல் மெட்டீரியல் வந்து நான் தரேன், இதை வந்து நீங்க கலந்துட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இதை வந்து ஜஸ்ட் அங்க வந்து தூவி விட்டுருங்க அப்படிம்பாரு. சரி சொல்லிட்டு இவர் வந்து வாங்கிப்பாரு. வாங்கினதுக்கு அப்புறமா வந்து என்ன சொல்லுவாருன்னா, இதை நான் தூவுறேன் அதெல்லாம் சரி விடு, அது மட்டும் இல்லாம நான் வந்து 10 வருஷமா வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறேன், ஒரு லேடியோட ஸ்மெல்லு கூட என் மேல படாம இருக்கிறேன், அதனால வந்து அதுக்கு நான் உனக்கு அது பண்ணணும்னா நீ எனக்கு ஏதாவது பண்ணு, என் கூட நீ வந்து கோஆபரேட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இவளு வேணாம்னு சொல்லுவா. ஆனாலும் அந்த ஆளு விடவே விடாது. வில்லன் வந்து இவகிட்ட வந்து தப்பா நடந்துப்பாரு. இவங்க எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சதுக்கு அப்புறமா வந்து அந்த வில்லன் வந்து நீ என்ன சொல்லுவாருன்னா, நீ வந்து இவ்வளவு நாளா வெர்ஜினிட்டியோட இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை, ஆனா இருக்கிற பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. சொன்னதுக்கு அப்புறமா வந்து சரி நீ இப்படி பண்ணுங்காட்டி நானும் நீ சொல்றத நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. இவ என்ன பண்ணுவானா எந்திரிப்பா. எந்திரிச்சதுக்கு அப்புறமா வந்து அந்த மருந்து அவர் தூக்கி போட்டுருவாரா, அதை போய் எடுப்பா. எடுத்ததுக்கு அப்புறம் சொல்லுவா, இது எல்லாமே வந்து இந்த பாய்சன் எல்லாமே வந்து கொட்டிருச்சு, அதனால நான் போய் நாளைக்கு வேற பாய்சன் எடுத்துட்டு வரேன் நியூ பேக் அப்படின்பா. அப்ப வந்து அவர் கையை பிடிச்சு உட்கார வைப்பாரு. உட்கார வச்சதுக்கு அப்புறமா சொல்லுவாரு, அப்ப நாளைக்கு நீ வருவியா, நாளைக்கு இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி கேட்பியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அப்பதான் அவர் சொல்லுவா, நான் வந்து எனக்கு ஏற்கனவே வந்து ஒரு ஆள் அதான் அந்த வில்லன் வந்து லவ் பண்ணுவா போல அவர் இருக்கிறாரு, ஆனாலுமே வந்து இதுக்கு இவளுக்காக மட்டும்தான் நான் இது பண்றேன், ஆனாலுமே இந்த மாதிரி என்ன ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அந்த மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிருவா. நெக்ஸ்ட் டேவும் வருவா. அவங்களுக்குள்ள கொஞ்சம் வந்து ரொமான்ஸ் நடக்கும்.
ஹீரோ சார் ஹீரோயினும் வந்து படுக்கிறதுக்காக வந்து நம்ம பெட் எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து புக் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து ஹீரோ சார் கேட்பாரு, ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாம் என்ன அப்படிம்பாரு. எவ்வளவு எஃபர்ட் எல்லாம் போடுற, என்ன பிளான் வச்சிருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்பதான் வந்து இவங்க கிட்ட பேசுறேன்னு தெரியாது. நான் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நாளைக்கு வந்து டபுளா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா இவங்க வந்து ஹேர்போ ஏதோ ஒண்ணு வச்சு சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க ஏதோ சவுண்டு கேட்கும். அப்ப ஜன்னல்ல எட்டி பார்ப்பாங்க. என்ன அது சவுண்டு கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரோ வந்து கேட்டை திறந்துருப்பாங்க. அவங்க வந்து மேல அவங்களுக்கு தெரியும் என்னன்னா வந்து அந்த நீர் அங்க கலந்து வச்சுட்டு போயிடுவாரு. அங்க அங்க இருக்கிற ஹெர்ப்ஸ்ல எல்லாத்துலயுமே வந்து இந்த நீ வந்து பாய்சன் கலக்குறாரு. நெக்ஸ்ட் டே வந்து எல்லாருமே வந்து மெடிக்கல் மெட்டீரியல் கான்ட்ராக்ட்ல வந்து எல்லாருமே வந்து சைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையுமே கூப்பிடுறாங்க. அப்புறம் அங்க இருக்கிறவங்க கேக்குறாங்க, உண்மையாவே சொல்லுங்க, இந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் வந்து நல்லதா அப்படிங்கிற மாதிரி அங்க எல்லாமே கேக்குறாங்க. ஆமா, இது எல்லாமே வந்து நல்லதுதான், நாங்க வந்து எல்லாத்தையுமே எல்லா சீட்ஸையுமே வந்து வாங்கிட்டோம், நீங்க எதுவும் கவலையெல்லாம் படாதீங்க, இனிமேல் ஏதாவது பிளான் பண்ணணும் அப்படின்னாலுமே வந்து எங்ககிட்டயே வந்து சீட்ஸ் வாங்கிக்கங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லுவாங்க. அப்படியா, சரி, நீங்க சொல்றத உங்க 2 பேர்த்தையும் வந்து நான் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு அவங்க சைன் போடலாம் அப்படிங்கிற மாதிரி போகும்போது வந்து இவங்க கரெக்டா வந்து வந்துருவாங்க. பிளான் என்னன்னா, அந்த ஹெர்ப்ஸ்ல எல்லாம் வந்து பாய்சனை கலந்துட்டு அந்த பிளான்ட் எல்லாம் வந்து ஸ்பாயில் பண்ணணுங்கிறது தான். கரெக்டா சைன் போடணும்னு இருக்கும்போது வந்து லில்லி வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறமா நான் கேள்விப்பட்ட இந்த மெடிசன் மெட்டீரியல்ல எல்லாம் வந்து ஏதோ ரேக்டிவ் பாய்சன் வந்து ஸ்ப்ரிங்கிள் ஆயிருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு அவங்க போய் தேடுவாங்க. தேடணுங்காட்டி அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்படின்னா யாரு சொன்னா உன்கிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அது வந்து என்னன்னா வந்து அந்த நீ தான் வந்து சொன்னாருன்னுங்காட்டி, இல்ல அவர் சொன்னது வந்து ராங் இன்ஃபர்மேஷன் உனக்கு கிடைச்சிருக்குது, இல்ல இல்ல அவர் கூப்பிட்டு சொன்னாரே அப்படின்னுங்காட்டி, இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க காலையில வந்து எல்லாத்தையும் வச்சு செக் பண்ணிட்டோம், இங்க இருக்கிறது எல்லாமே வந்து நல்லதுதான், எந்த ஒரு இதுலயுமே பாய்சன்லாம் கலக்கல அப்படின்னு சொல்றாரு ஹீரோ சார். இவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு, புரியல ஒண்ணுமே. மீலா வந்து அந்த டைம் சேஞ்ச் பண்றத வச்சு அவங்க எல்லாமே சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. பண்ணதுக்கு அப்புறமா வந்து லில்லி கிட்ட வந்து சொல்றாங்க, அவர் சும்மா ஒரு ஜோக்குக்காக சொல்லியிருப்பாரு, மத்தபடி அது உண்மையெல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு அடுப்பாயி அந்த இடத்த விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா அங்க இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் வந்து ஹீரோ சார் சொல்லுவாரு, எல்லாம் நல்லா படிச்சு பார்த்து சைன் போடுங்கங்காட்டி அப்பதான் வந்து ஹீரோயின் நினைச்சு பார்ப்பாங்க, நமக்குள்ள பாத்தீங்களா என்ன ஒரு குட் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்குது, நீங்க ஒருவேளை ஏன் அந்த ரியானா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து நினைச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. இதோட வந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.